இந்த பான் மூவிஸ்லாம் வந்து மொபைல் ஃபோனில் வந்து வந்துடுது இல்லை, எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது உங்களுடைய ஏஜ்லங்கிற மாதிரி பேசுகிறப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள் வந்து என்கிட்ட கொஸ்டின் சொன்னால், நமக்கு இந்த கிளைம் இருக்கும், பெரிய எஜுகேஷனிஸ்ட் எல்லா கிளைமுமே இருக்கும், நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், லிட்ரலி நம்ம அவங்களை ஹார்ம் தானே பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆஃப் டாபிக், ஒரு காலையில் ஸ்கூலுக்கு வரேன், ஸ்கூலுக்கு வெளியே வந்து ட்ரம்ப்புக்கு தம்ஸ் அப்னு ஒரு பேனர் இருக்கு. ஐ நெவர் சீன் எனி ஸ்கூல் கீப்பிங் பேனர் ஃபார் தட். எதனால அது? எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் என்னன்னா, நீங்கள் ட்ரம்ப் சப்போர்ட்டராக இருக்கலாம், அப்போசராக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்கூலாக ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு பேனர் வைக்கிறோன்றது அமெரிக்காவில் அந்த மாதிரி முக்கியமான எலெக்ஷன், அது உலகமே திரும்பி பார்க்கக்கூடியது, அது நம்ம பசங்களும் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு அவேர்னஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். அதுதான் உங்களோட பர்பஸ்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஆக்சுவலாக ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம நியூஸாக படிக்கலாம், எதுனாலும் படிக்கலாம். அதில் வந்து இந்த குழந்தைங்க அதில் இன்வால்வ் ஆகிறப்போ அதனுடைய கிளைம் வந்து வேற. இந்த டேக்லைனே ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னதான், ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்காரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாதாரணமாக பேசுகிறப்போ, நம்ம ஒரு விஷ் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்கிறப்ப தான் தம்ஸ் அப் டு ட்ரம்ப் அப்படின்னு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இப்போ டாட்டா இறந்தப்போ கூட டாட்டா டு தாத்தா அப்படிதான் ஒரு சின்ன ஒரு டேக்லைன் வச்சு அது ஒரு சின்ன போஸ்டர் வந்து போட்டிருந்தோம். அதே மாதிரி சிரியா எர்த்குவாக் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வி ஆஃபர்ட் எ ப்ரேயர், அது எங்களுக்கு யூடியூப்ல கூட இருக்கும், ஒரு இது மாதிரி வச்சுட்டு குழந்தைங்களா சேர்ந்துட்டு அது இருக்கிற பீப்புளெலாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு, இதுக்காக நம்ம இந்த கலாமிட்டிலேருந்து பீப்புள் ஹவு குவிக் தேர் ரெக்கவருங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம். இது எப்போவுமே வந்து ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எதுவும் பண்ணலன்னா பசங்க கேட்டுருவாங்க. ஏன்னா மழை பெஞ்சா மழைக்கு ஒன்று பண்ணுவோம், வெயில் அடிச்சுன்னா வெயிலுக்கு ஒன்று பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு பசங்களும் பேரண்டும் டியூன் ஆயிட்டாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த த்ரூ அவுட் த ஜர்னியில் யூ டச்ட் லாட் ஆஃப் லைஃப்ஸ், பி இட் சில்ட்ரன், பி இட் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ். ஸ்டில் இந்த ஒருத்தர்கிட்டையும் நம்ம ஒரு சாதாரண விஷயமா அதை பண்ணியிருப்போம், ஆனால் அவங்களுக்கு அது பெரிய இம்பாக்டாக நிறைய இடத்துல நடந்திருக்கும். நான் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சொன்ன விஷயத்து மூலிமா ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி, அதனால தான் சார் நான் இப்போ லைஃப்பில் நல்லா இருக்கு, இந்த மாதிரி சொல்கிற நிறைய ஸ்டோரிஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் நான் உங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு அலுமினி வந்து பண்ண விஷயம், ஒரு அலுமினி சொன்ன விஷயம், ஃபிடல் காஸ்ட்ரோக்கு நினைவேந்தல் பண்ணாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அது மூலிமா என்னோட லைஃப் ஜேர்னி வந்து டுக் அ டிஃப்ரெண்ட் பாத் விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸை வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணும்போது, how do you choose those events? There are multiple. இப்போ ஒரு நியூஸ் சேனல்னா 100 நியூஸ் வரும். How do you choose இது ரொம்ப முக்கியம், இல்லை இது வேண்டாம்? How do you choose that? நம்ம சொசைட்டியில் நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து மெஸ்ஸுன்னு சொல்கிறதோ வேறு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம நிப்பாட்டி வைக்கிறதோ குழந்தைங்கிட்ட வந்து இயல்பாகவே அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசணுங்கிற ஆர்வமும் ஆதங்கமும் இருக்குது. இப்போது சனாதன தர்மம் பற்றி நான் பேசணும் சார் அப்படின்னு என்கிட்ட கேட்ட குழந்தைங்க வந்து இருக்காங்க. ஓகே, நம்ம இதை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் இதுவே கூட நீங்கள் ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அளவு குழந்தைகள் வந்து இருக்காங்க. பட் ஸ்கூல் நடத்துறது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ பிடல் காஸ்ட்ரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்னா, ஒரு எஜுகேஷனிஸ்டாக பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, அதில் ஒன்றே கம்யூனிஸ்டத்தை ப்ரப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. ஒரு கண்ட்ரியோட ரிஃபார்மராக பார்த்தோம்னா அவருடைய லைஃப் ஸ்ட்ரகிள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போக வேண்டிய விஷயம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பிரேவ் லீடர், ஒரு அமெரிக்கா வந்து அத்தனை முறை அட்டெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இதுக்காக, கம்யூனிட்டிக்காக, ஒரு கண்ட்ரியோட இதுக்காக தன்னோட அர்ப்பணித்த ஒரு லீடர் ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ அதை வந்து நம்ம ஒரு கமெமரேட் பண்ணுறோம், நம்மளுடைய அசம்பிளியில் அதை நம்ம இது பண்ணுறோம். பட் நாங்கள் இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் செய்தியை வெளியே. இது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுது பார்த்தீங்களா, அது ஒருத்தரை டச் பண்ணது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து எங்கே யாரை டச் பண்ணணும் நமக்கு தெரியாதுங்கிறது வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து அதுதான். இப்போ தட் ஸ்டூடெண்ட் வந்து ஹேம்நாத் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு காலத்தில் ஸ்கூலில் எஸ்பிஎல்ல இருந்தார், ஃபர்ஸ்ட் எஸ்பிஎல்ல ஒரு ஏறக்குறைய 10th இங்கே முடிச்சிட்டார். அப்போ ஹையர் செகண்டரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு இன்னைக்கு ஹீஸ் ஒர்க்கிங் இன் ஐடி, கேப் ஜெமினிலையோ இல்லையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீஸ் ஏர்னிங் லேக்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. பட் இன்னமும் he is contributing something to the society. He is a part of a party. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஸ்கூலோட கனெக்டடாக இருக்காங்கிறது தான் வந்து அதில் மேட்டர். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஹவுஸ் சிஸ்டம் இருக்கும். ரெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ்ன்னு கலர்ஸ் பிரிச்சிருப்பாங்க. சில வந்து ரூபி, எமரால்னு வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் அதுவுமே ஒரு வித்தியாசமாக நேம்ஸ் வச்சுருக்கீங்க. அண்ட் ஒரு ஹவுஸ்க்கு வச்சிருக்க நேம் பின்னாடியும் ஒரு ரீசன் வச்சுருக்கீங்க.
ஸோ அது இஃப் யூ கேன் எலாபரேட். அதாவது இங்கேயும் அதே 4 கலர் உண்டு. ஆனால் ஹவுஸ் நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேல்யூ பேஸ்டாக இருக்கும். க்ரீன்னா கலர் வந்து க்ரீனு, தீம் வந்து அந்த என்விரான்மெண்டல் இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து வங்காரி மாதாயின்னு சொல்லிட்டு அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் லேடி அவங்க நேமில் தான் அந்த ஹவுஸ் இருக்கும். அண்ட் தட் லேடி சிங்கிள் லேடி விட்னஸ்ட் அபவுட் 1 crore ட்ரீஸ். ஆமாம், ஒரு காடே ஒரு லேடி உருவாக்குனாங்க. ஷி காட் அ நோபல் ப்ரைஸ். அதனால அந்த லேடியோட நேமில் அந்த இந்த இது இருக்கும். ஓகே, மாதாய் ஹவுஸ் இருக்கும். இன்னொரு ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த இனோவேஷன் அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் வால்ட் டிஸ்னி ஹவுஸ், பிங்க் கலர். அதுக்கு அடுத்து எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா நைக் விஜுசிக்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. 2 லிம் 2 ஆம்ப் ரெண்டுமே இருக்காது. அவரு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து அவரு, அதனால அவர் பேரில் ஒரு ஹவுஸ் இருக்கும். இன்னொன்று ப்ளூ கலரில் வந்து அவங்க ஹாட் சாங் ஜூயி இருக்காங்கல்ல, அவங்களுடைய நேம்ல வந்து ஒரு ஹவுஸ் இருக்கும். அவங்களோட இந்த பெர்சீவரன்ஸ் இதை கனெக்ட் பண்ணி அவங்களோட இதில் இருக்கும். வெரி நைஸ். 4 ஹவுஸுமே 4 டிஃப்ரெண்ட் கலர், 4க்குமே 4 ஃபிளாக் இருக்கு, 4க்கு தீம் இருக்கு. உங்களுக்கான ரெகுலர் மீட்டிங் இருக்கும். அவங்கவுங்க அந்தந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. சிலர் டிசிப்ளினுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் எஜுகேஷன் ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் என்விரான்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் அடுத்த அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த இனோவேஷன் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. 4 டீமாவே ஒர்க் பண்ணுவாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து யூ ஆல்சோ கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் இல்லையா? எஸ் எஸ் எஸ். வித்தின் ஸ்கூல் நடக்கும். ஸோ அது என்ன மாதிரி நடக்கும்? அண்ட் இன் பார் வித் ரியல் எலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ் கொண்டு வருவீங்க? அதாவது எலெக்ஷன் வந்து இது ரொம்ப ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சுவலாக அது அந்த ஜேர்னியே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக 9th and 11th வந்து நாமினேட் பண்ணலாம். நாமினேட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். ஓரியன்டேஷன் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும், கிளாஸ் டீச்சரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு 1-to-1 வைப்போம், ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காருவாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் ஃபைனல் லிஸ்ட் வந்து வரும். ஃபைனல் லிஸ்ட் வந்துட்டாங்கன்னா அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் எப்படின்னா ப்ராசஸ் இ-ஓட்டிங் தான். ஓகே, ஆன்லைனில் தான் எலெக்ஷன் போடுவாங்க. அந்த எல்லாருக்கும் சிம்பிள் இருக்கும், நேம் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அந்த 1 week டைம் கொடுப்போம். அந்த 1 weekல மார்னிங் அசம்பிளியில் அவங்களுக்கான டைமிங் கொடுப்போம். அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெண்டு டைமிங் கொடுப்போம். ஒன்று அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், அல்லது இன்னொரு ஆல்டர்னேட் கேண்டிடேட் வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, அதாவது நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் பேசுவேன். ஆமாம், இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக அதில் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா 4th standard 3rd standardல யார் நல்லா பேசுவாங்களோ அந்த மாதிரி குழந்தைங்களை பிடிச்சி பேச வைப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஓட்டு போடுறப்போ 3 பேருக்கு ஓட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் ஓட், செகண்ட் ஓட், தேர்ட் ஓட்னு இருக்கும். ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டுன்னு பேர். ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு 10 வேல்யூ, செகண்ட் ஓட்டுக்கு 7 வேல்யூ, தேர்ட் ஓட்டுக்கு 5 வேல்யூ. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 3 பேருக்கு ஓட்டு போடலாங்கிறப்போ எங்களுடைய பேலட்டிங் சிஸ்டமே அப்படிதான் இருக்கும். 1 செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது 1 எது, 2 எது, 3 எதுன்னு 3க்கு மேலே செலக்ட் பண்ண முடியாது. கொடுத்தாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து காஸ்டிங்காக மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இவங்க இருக்காங்க, ஓட்டர் இருக்காங்க, என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் போய் எனக்கு அட்லீஸ்ட் செகண்ட் ஓட்டு போடுன்னு கேட்பேன். அப்போ எல்லாருக்குமே எல்லா சான்ஸுமே கிடைக்கும். எவ்ரிபடி வில் பி அக்கௌண்டபிளாக மாறிடும். ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்வெஸ்டர் செரமனி நடக்கும். அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க, நல்ல ஓத்தானுக்கு வருவாங்க, டிசி, ஏசி அது மாதிரி வருவாங்க. இவர் ராதாகிருஷ்ண ஐஏஎஸ் முதல் கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அது முடிச்சோடனே இன்வெஸ்ட் முடிஞ்ச பிறகு அவங்க டீச்சர்ஸ்க்கு ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க. எவ்ரி மந்த் அவங்களுக்கான மீட்டிங் இருக்கும். அண்ட் தே வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிஸ்சார்ஜ். சொசைட்டிக்குள்ள போறதுக்குள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்துருவோம். இன்னும் இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பேரண்ட்டுக்கு பேண்ட்ல ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல இருந்து கிரீன் அவேர்னஸ், ஆப்பிள் கிளப், கிளிஃப்னு சொல்லியிருக்கு, கிளாஸ் லீடர்ஸ் இன்சார்ஜஸ் ஃபேர் ஃபோரம்னு ஒன்று இருக்கு. கிளிஃப் மீட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெவலில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட் பண்ணுவாங்க. அதில் 3 வெர்ஷன் இருக்கு. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. வெர்ஷன் 1 வந்து கன்வென்ஷனல் மீட்டிங். ஸோ அது லீடர்ஸாக வைக்கிற மீட்டிங்கு. கிளாஸ் ரூமில் இடையில இருக்கிற இஷ்யூஸ் பற்றி சொன்னாங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். அங்கே நாங்கள் இருப்போம். ஆக்சுவலாக இந்த கிளாஸில் எதனால கிளாஸ் புரியலங்க சொல்லுவாங்க, லைட் எரியலன்னு சொல்லுவாங்க, ஃபேன் எரியலன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே சொன்னாங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து கிளாஸ் லீடர்ஸ் இன்சார்ஜஸ் ஃபேர் ஃபோரம்னு பேர், கிளிஃப் மீட்டிங். ஸோ இதில் வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் கிளப்போட காப்பி அது. ஓகே, அது வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்காக. தேர்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இருக்கிற இஷ்யூ பற்றி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கன் இஷ்யூஸ், முல்லை பெரியார் இஷ்யூ, இந்த மாதிரி தேவைப்பட்ட இப்போ சனாதனத்தை பற்றி கூட பேசலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொசைட்டியில் இருக்கிற இஷ்யூஸ் பற்றி பேசுறதுக்காக 3வது வெர்ஷன். ஸோ இதுவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சு வரப்போ அவங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் இருக்கும். கேரியர் கைடன்ஸ்னா ஜெயபிரகாஷ் காந்தி, அஸ்வின், இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எவ்ரி இயர் வருவாங்க. ஓகே, இவரோட பெர்ஸ்பெக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது முடிச்ச பிறகு எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன், லாஸ்ட்ல ஒரு மார்க் இன்டர்வியூ இருக்கும் 12th. ஸோ அது வரையும் இருக்கும் எங்களுடைய பேக்கேஜ். மார்க் இன்டர்வியூ எனக்கு அந்த லைனே ரொம்ப ஆமா, இன்ஃபோசிஸ் ஹெச்ஆர்லாம் கூட வந்திருக்காங்க எங்களுக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ்.
வண்டர்ஃபுல். அதுல உங்க அலுமினிஸ் யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? கண்டிப்பா வருவாங்க அலுமினிஸ் 1 or 2. போன முறை பேனல் மெம்பர்ஸ் 20 பேர் வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணல ஒரே நாளில். அந்த 20 பேர்ல ஒரு 3-4 பேர் எங்களுடைய அலுமினி தான். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்போ நம்ம கிரீன் இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து என்னென்னா, லேட்டாக வந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தா, நார்மலாக ஃபைன் சொல்லுவாங்க ஸ்கூல், வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பசங்க பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யாரோ சஜஸ்ட் பண்ணது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதா ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? அது இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணதில்ல, குழந்தைங்க வந்து எப்படி யோசிப்பாங்க டீச்சர்ஸை பற்றின்னு அதில் ஒரு பெரிய லெசனே வந்து நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லுக்கீர்தர்னு சொல்லி ஒரு எஸ்பிஎல் இருந்தான். அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நல்லா டான்ஸ் பண்ணுவான், ஸ்போர்ட்ஸ்மேன். இப்போ மார்னிங் அசம்பிளி குழந்தைங்க லேட்டாக வராங்க, அந்த லேட்டாக வர்றதை கரெக்ட் பண்ணணும், ஒரு கரெக்டிங் மெஷர்ஸ் போகலாம் அப்படின்னம்னா, அவன் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தான், சார் நம்ம கிரவுண்டை வந்து நம்ம லெட்டர் பிக் பண்ண வைக்கலாம் பசங்களை அப்படின்னு. நமக்கு வந்து கண்ணா லட்டு திங்க ஆசையா 2 லட்டுங்கிற மாதிரி தான் க்ளீனாக ஆகிடுச்சு, இதாகிடுச்சு. உடனே அப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ரூவ் பண்ணிட்டு அது அப்ரூவ் பண்ண பிறகு அது நல்லாவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிரவுண்டு நீட்டாக இருக்கும், பசங்க லேட்டாக வருவாங்க, அந்த இது நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகிறதும் கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ இந்த ப்ராக்டிஸோட சக்ஸஸ் ஆகி ஒரு 1 மந்த் கழிச்சு ஒரு முறை இந்த சிசிடிவியில் நான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ, கிரவுண்டில் வந்து ஒரு பையன் வந்து ஏதோ கீழே எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு லிட்டர் விக் பண்ணால் ஏன் ஒரு 10-15 ஆச்சு, 9:15க்குள்ளே அசம்பிளி முடிஞ்சிடும், 1 ஹவருக்கு மேலேனா எனக்கு சம்திங் ராங்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கமிட்டடாக பண்ணிட்டு இருந்தான். ஓகே, என்னடா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக என்னடா பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை வேறு எதுவும் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு போனால், அவன் லிட்டர் தான் ரொம்ப தேடி எடுத்துக்கிட்டு இருந்தான். நான் போயிட்டு 8th ஸ்டாண்டர்ட் சாந்தகுமார் அவன் பேர். டேய் சாந்தகுமார் என்னடா பண்ணுற அப்படின்னு. நான் சார் கேம் லேட் சார், அதனால் பிக்கிங் லிட்டர் சார் அப்படின்னா. அடப்பாவி டே, அது ஒரு 10 நிமிஷம் செய்ய சொல்லியிருப்பாங்க, கிரவுண்ட் சுத்தமாக இருக்கு, நீ போடா கிளாஸுக்கு அப்படின்னு. ஒரு பீரியட் முடிஞ்சு 2வது பீரியட் வரை என்னடா வேலை அப்படின்னு. இல்லை சார் இந்த பீரியட் சோசியல் சயின்ஸ் சார், அதான் சார். அப்போ குழந்தைங்களோட பாயிண்ட்ல ஒரு கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத எவ்வளோ அழகாக வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்த நான் அவனை ஜட்ஜ் பண்ண போய் எனக்கு சில விஷயங்கள் வந்து புரிய வந்தது. there are a lot of ups and downs in your journey. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து பல்பு வாங்கின மொமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் மாதிரி சில இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இமேஜினேஷனில் போய் நம்ம வந்து செமையாக பண்ண போகிறோன்னு போவோம், அங்கே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ், ஃபன்னி மொமெண்ட்ஸ். அது ஃபன்னி மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, டெய்லி இருக்கும். சில நேரத்தில் அந்த ஃபன்னி மூமெண்ட் நடக்கலைன்னா நமக்கே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல போல இருக்கேன்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் நம்மளை அப்படியே ஷேக் பண்ணிடக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. ஒரு முறை ஒரு அப்பா பொண்ணு ஒரு கரெக்டிங் மெஷருக்காக தான் எங்கிட்ட வந்திருக்காங்க. ஒரு 3 நாளோ 4 நாளோ லீவு, முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எதுலையோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்போ என்னோட ஆஃபீஸ் ரூமில் அப்பா நிற்கிறாரு, பொண்ணு நிற்கிறாங்க, நானும் நிற்கிறேன். அந்த பர்மிஷன் லெட்டர் என் கையில் இருக்குது. அப்போ வந்து அவளுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன், பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன் அவன் பேர். அட்ரஸ் பண்ணுறேன், இப்போது நீ வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிற, உங்கள் அம்மா வந்து உன்னை வீட்டில் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுன்னு சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் செய்ய மாட்டியா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, உனக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற அம்மாவுக்கு நீ லீவில் ஒரு வேலையாவது செய்யணும்ல, இது மாதிரி நீ எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நீ எப்படி இருக்க முடியும், இது மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறப்ப அந்த பொண்ணும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னோட அட்வைஸ் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனோட தான் என்னோட ஸ்டாஃப் ஓடி வராங்க, சார் அவளுக்கு அம்மாவே இல்லை அப்படின்ட்டு. இதெல்லாம் நமக்கு பயங்கரமாக தெரியாமல் ஷேக் பண்ணிடும். நான் அவளை நான் எப்படி கூப்பிட்டு நான் ரெக்ரெட் பண்ணுறது, அவங்க போயிட்டா நான் என்னை தேங்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளையும் மீறி நமக்கு இந்த கிளைம் இருக்கும், பெரிய எஜுகேஷனிஸ்ட் எல்லா கிளைமுமே இருக்கும், நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், லிட்ரலி நம்ம அவங்களை ஹார்ம் தானே பண்ணியிருக்கோம். எங்களுது வந்து எங்கள் பொங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஒரு கம்யூனிட்டி செலிப்ரேஷனாக வந்து நடக்கும். எல்லா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலுமே சூப்பராக நடக்கும். ஓகே, கொலு ஃபேமஸு, 10 டேஸுமே வந்து 10 டிஃப்ரெண்ட் கலர் கான்செப்ட் இருக்கும். பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு பெரிய செட்டிங் வச்சுருப்போம், ஒரு 2000-3000 பேர் வருவாங்க, ஆட்டம் பாட்டம் பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும், திருவிழா. ஆமாம், அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாமே வச்சுருப்போம், தாயம், பரமபதம், ஒவ்வொரு கிளாஸ்லுமே ஒரு கேம் இருக்கும், ஃபேமிலியாக வருவாங்க, எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க. முடிச்சுட்டு ஒரு 12க்கு ஒரு டான்ஸ் போட ஆரம்பிச்சோன்னா 1 o'clock வரை டான்ஸ் போகும். ஸோ பயங்கரமாக இருக்கும், ஹைப் இருக்கும். அதில் சில ப்ராக்டிஸ் எல்லாம் வச்சுருப்போம். என்னென்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வரணும், ஓகே அன்னைக்கு.
முடிஞ்ச அளவு தமிழில் பேசணும்னு சொல்லுவோம். ஓகே, அன்னைக்கு தான் அசம்பிளி வந்து தமிழ்லேயே நடக்கும், முழுக்கும் தமிழில். இங்கிலீஷ் கலக்காமல் தமிழில் பேசுங்கலாம் கொடுத்துருப்போம். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொங்கலுக்கு எல்லாருமே பஸ்ஸு கிஸ்ஸு காலையில் வந்து இறங்கியாச்சு, பசங்க இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு இருக்கும், நம்ம சேர்மன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ பசங்க வந்து அவன் ரொம்ப சிரித்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக போனான்னா எங்கே டிஸ்டர்ப் ஆகிருப்போம்னு சொல்லிட்டு லைனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அப்போ நான் அது மாதிரி நான் போயிட்டு எல்லாம் லைனில் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே லைனில் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவன் ஒரு வேலை பண்ணுவான். அப்படி வந்து ஒரு பையன், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பாய் வேகமோடி வந்து சார் ஹாப்பி பொங்கல் சார் அப்படின்னு கை கொடுத்தான். கை கொடுத்த உடனே நானும் தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு, என்னடா நான் நேரா நில்லுன்னு சொன்னதுக்காக தானே இவன் இந்த வேலையை பண்ணான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு புரிஞ்ச உடனே ஹாப்பி பொங்கல், பொங்கல் தமிழில் தானே பேசுன்னு சொன்னான். பொங்கல்னா நீ தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கணும். ஓகே, நீ வந்து ஹாப்பி பொங்கல்னு சொன்னால் ஹாப்பி பொங்கல் வந்து எப்படா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவன் தானே பைபாஸ் பண்ணாங்கிறதுக்காக அவனை டவுன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் யாபேஷ்னு ஒரு பையன் உழுது சிரிச்சிட்டு இருந்தான் எங்கள் கான்வர்சேஷனை பார்த்து. எனக்கா சரி எப்படியோ அவங்ககிட்ட அவன் சிரிச்சதுக்கான காரணம் கேட்கணும், தெரியலன்னா நமக்கு மண்டை வெடிச்சிரும். எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு எதுக்குடா சிரிக்கிறேன்னு சொன்னேன். தேங்க்யூங்கிறது தமிழா சார்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அந்த கம்ஃபர்ட் ஜோன்னா எல்லா ஏஜ் குரூப்புமே த்ரூ தி ஸ்கூல் கொடுத்துருக்கீங்க இல்லையா? வெரி நைஸ். இப்போ ஒரு 2 months பேக் தமிழ் 5th தமிழ் நடத்திட்டு இருக்காங்க. விண்ணப்ப கடிதம் எழுதி போட்டு விண்ணப்ப கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு போனோடனே ஒரு ஷாக்கு. விண்ணப்ப கடிதம் இக்கு வருமா வராதா ஃபஸ்ட்டு டவுட்டு. இன்னொரு டவுட்டு, டீச்சர் நடத்திட்டு இருக்காங்க, பசங்க எழுதிட்டாங்க. எழுதி முடிச்சோன்னே எனக்கு என்ன டவுட்டுன்னா, இதில் வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும்ல. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாட்டாக ஒரே ஒரு ஃபார்மேட். அது வந்து என்னென்னா, காணாமல் போன மிதிவண்டி, குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சைக்கிள் காணாமல் போயிடுச்சு, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதுறாங்க. இப்போ நான் உள்ளே போயிருக்கேன்ல, நான் ஏதாவது கேட்கணும்ல. இப்போ ஐ ஸ்டார்ட் டு ஆஸ்க் கொஸ்டின். ஓகே பசங்களை, இப்போ நீ வந்து எங்கேருந்து வர? அனகாபுத்தூர்லேருந்து யார் வர? உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எது? குன்றத்தூர் அட்ரஸ் பண்ணுவேன். நீ இப்போ உன் அட்ரஸ் போடு. ஓகே, இதில் இருக்கிற அட்ரஸ். சைக்கிள் தொலைஞ்சு போச்சா, பைக் தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி எழுதுவா? அதை எழுது. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிக்கிட்டே நான் கூகுளில் தேடுறேன் விண்ணப்ப கடிதத்துக்கு வருமா வராது. அதுலேயும் ஒன்றில் இருக்கு, இன்னொன்றில் இல்லை. எனக்கு இதே குழப்பம்தான். டீச்சர்கிட்ட கேட்டால் அவங்க வந்து அவங்ககிட்டையும் கேட்டேன் வருமா வராதாம்மா அப்படின்ட்டு. அவங்களும் ஏதோ ஒரு பதில் சொன்னாங்க. ஸோ எனக்கு இதில் 2 விஷயம். ஒன்று, இதை மாற்றிக்கிட்டு இருக்கேன். இதை மாற்றிட்டு இந்த கிளாஸ் ரூமில் பசங்க எழுதி என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸ் ரூமில் அந்த டைட்னஸ் வந்து உடையவே இல்லை. அந்த டீச்சர் ஃப்ரீ ஆகலை. நான் கொஞ்ச நேரம் இருந்த பிறகு கடைசியாக அவங்களுக்குள்ள ஒருத்தன் பேசிட்டான். ஒருத்தன் குனிஞ்சு கேட்டேன், என்னடான்ட்டு. சார் கிணறு காணும்னு எழுதலாமா சார்? நான் ஒருத்தன் 5th அவன் தான் பேசவே மாட்டான்னு சொன்னேன். ஸோ அவனுக்கு ஒரு ஃபன் பண்ணணும்னு தோணிடுச்சு. ஆனால் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவரை சிரிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க தமிழ் ஐயா இருக்காரு இல்லையா, எங்க அண்ணன், அவருக்கு தான் கால் பண்ணேன் நான். விண்ணப்ப கடிதத்துக்கு இக்கு வருமா வராதையா? வேணும்னா வச்சுக்கோ, வேணானா விட்டுரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு, விண்ணப்பம்ங்கிற வார்த்தை தமிழே கிடையாது. தமிழ்ல வந்து மடல்னு தான் எழுதுவோம். விண்ணப்பம்ங்கிறது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. அதனால நீ தமிழ் இல்லாத வார்த்தைக்கு தமிழ் இலக்கணம் தேடினேன்னா உன்னை என்ன பண்றது? வேணா வச்சுக்க. வேறு ஒரு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்தாலே நமக்கு இருக்கிற கொஸ்டினுக்கும் பதில் கிடைக்கும், அங்கேயும் ஒரு செய்தி இதே +2 கிளாஸு ஒரு முறை நான் சும்மா எப்போயாவது சான்ஸ் கிடைக்கிற போவேன், எடுத்துகிட்டு இருப்பேன். எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு இதே மாதிரி அவளுடைய கான்டாக்ட் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அந்த அந்த கோவப்படலாமா வேணாமாங்கிறத மீறி ஒரு விஷயம் நடக்கும். அன்றைக்கி அப்படி தான் அந்த ஃப்ளோவில் எந்திரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுத்தேன். எந்திரிச்சிட்டா. எந்திரிச்ச உடனே என்ன பண்ற, சாப்பிட்டியா நீ அப்படின்ட்டேன். எனக்கு என்னன்னா அவ முகம் மாறுது, என்னால கோபத்தை வெளிப்படுத்த முடியல. எனக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு போட தெரியல அந்த நேரத்துல. அவளை திட்டவும் முடியல, ஏன்னா அவன் முகம் வந்து மாறிடுச்சு. அப்ப சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அவள் என்ன சாப்பிட்டியா அப்படின்ட்டு அவ என்ன பதில் சொல்லியிருப்பா தெரியுமா? தேங்க்யூ சார்னு சொன்னான். தேங்க்யூ சாரா?
ஸோ உட்கார வச்சுட்டு எனக்கு சம்திங் ரன்னிங் இன் மை மைண்டு, என்னமோ போகுதுன்னு சொல்லி கிளாஸ் முடித்த பிறகு தான் அவளை கூப்பிட்டு கேட்குறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் சாப்பிட்டியான்னு கேட்டிங்க, நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, என்ன சாப்பிட்டியான்னு யாரும் கேட்டதே இல்லை. கேட்டதே இல்லை. சரி ஏன் மோகம் அப்படி இருக்கு? இல்லை பிரச்சனை அப்படின்னு. அப்புறம் கேட்டால் ஷி ஹேஸ் சம் ஸ்டோரிஸ். அவள் காரில் தான் வருவா. இங்கே பெரிய பனிச்சேரி அது ஒரு ஊர் இருக்குது, இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து டெய்லி காரில் தான் வருவா. இப்போ கொஞ்சம் நாளாக பஸ்ஸில் வரா. அவங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் சொத்து சண்டை. எந்த நேரத்தில் யாரை வெட்டுவாங்க என்னன்னு தெரியாது. வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அதுதான். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வரா கிளாஸ்க்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியும். அப்போ அவளுக்கு அவளை யார் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அவன் அந்த மென்டாலிட்டியில் வர. ஆனால் குழந்தை வெரி டிஃபிகல்ட். ஸோ இப்போ சில்ட்ரனுக்கு வந்து புக்ஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தாண்டி அவங்க பார்க்குற சொசைட்டியில் அவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸை யார்கிட்ட கேட்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் நிறைய சில்ட்ரன்ட்ட இருக்கும். அது ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் கேட்கலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா, பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலாமா தெரியாது. அந்த ஏஜில் வந்து அடலசென்ஸில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அபவுட் தேர் பாடி, அபவுட் ரிலேஷன்ஷிப் வித் தேர் பியர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி பொலிட்டிக்கலாக சில வியூஸ் இருக்கும், ஃபினான்ஷியலாக என்ன மாதிரி இருக்குது. இந்த வியூஸ் எல்லாமே கொஷின்ஸ் வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. அதுக்கு சில இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இஃப் யூ கேன் ப்ரீஃப் ஸோ தட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோ பார்க்குற ஸ்கூல்ஸோ நம்மளும் இது பண்ணலாமே அப்படின்னு தோணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அது ஹை. ஸோ அதை பற்றி பொதுவாகவே குழந்தைங்கிட்ட அந்த கிளாரிட்டி மட்டும்தான் தேவைப்படும். சில நேரத்தில் நம்மளோட அவங்களுக்கு ஒரு தெளிவோடு தான் இருப்பாங்க. ஓகே, எனக்கு அது மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்குது ஒன்று. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்களேன். யார் நல்லவங்க? இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். நான் இவங்க இதுதான் நல்லவன் டெஃபினேஷன் சொல்லவே முடியாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தர் நல்லவராக இருப்பார், இன்னொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ல கெட்டவராக கூட இருக்கலாம். நான் ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல இந்த கொஸ்டினை கேட்டேன். ஐ காட் 100 டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஆனால் அதில் என் ஸ்டூடெண்ட் சொன்ன ஆன்சரான பதில் யாருக்கிட்டுமே சொல்லலை. நான் அந்த பதிலை சொல்லவா? அவன் சொன்ன பதில ஒரு முறை நான் ஸ்டூடெண்ட்ஸோட கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி டாபிக் வச்சு யாரா நல்லவன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பலான்னு ஒரு பதில் சொன்னான், தப்பு பண்ணி மாட்டிக்காதவன் நல்லவன் சார். யோசித்து பாருங்க, இதை விட சூட்டபிளான ஒரு பதில் உங்களால் சொல்லிட முடியுமா? ஸோ இதுதான் இன்னைக்கு. இது வந்து இந்த பதிலை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட் ஆஃப் கிளாரிட்டி வந்து பக்கா இல்லை. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? எனக்கு நான் நிறைய இடங்களில் என்ன பேச கூடுவாங்க. இந்த முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஓரியன்டேஷன், டீச்சர் ஓரியன்டேஷன், பேரண்ட்டுக்கான ப்ரோக்ராம் எல்லாம் கூட போவாங்க. ஒரு முறை எனக்கு ஒரு 9th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பல்லாவரம் ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் சரி நம்மளுடைய இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் லக்ஷ்மிகிட்ட கேட்டு எனக்கு சூஸியாக 9th 10th 11th 12th ஒரு 4 பேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்த பிறகு 12-13 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தேன் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பேசணும்னு சொல்லி மேலே ஹாலுக்கு போயிட்டு ஏசி போட்டு தரையில் உட்காந்துட்டோம். தரையில் ரவுண்டாக உட்காந்துட்டு கொஞ்சம் சினிமா கதை, சூர்யா கதை இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேட்ருக்கு வந்துட்டு நான் சொன்னேன் அவங்ககிட்ட, என்னன்னா இது மாதிரி இந்த பசங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும்? சினிமா பார்த்தா பிரச்சனையா, மொபைல் ஃபோனில் பிரச்சனையா, அப்பா அம்மா திட்டதுனால பிரச்சனையா, ஏதாவது பார்க்கக்கூடாது ஏதாவது பார்த்துருவாங்க சம்டைம்ஸ், அது மாதிரி பிரச்சனையா, இது மாதிரிலாம் வந்துட்டா இது இருக்கும். இப்போ சும்மா நீங்களே பேசிக்குவீங்க, இந்த லவ் பண்ணுறதை பற்றி பேசிங்க. அவன் உன்னை பார்க்குறான், லெட்டர் கொடுத்தானா, ப்ரொப்போஸ் பண்ணானா, பிரேக்கப் பண்ணிட்டேன், இதெல்லாம் கூட பேசுகிறீங்களேடா எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லெவலுக்கு வந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிக்கிறப்போ ஒரு கட்டத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த கான்வர்சேஷன் வந்து போகிறப்போ இந்த பான் மூவிஸ்லாம் வந்து மொபைல் ஃபோனில் வந்து வந்துடுது இல்லை, எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது உங்களுடைய ஏஜ்லங்கிற மாதிரி பேசுகிறப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள் வந்து என்கிட்ட ஒரு கொஷின் சொன்னால், சார் இப்போது நம்ம வந்து 9th 10th 11th 12th பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார், ஆனால் 4th 5th பசங்களே கூட மொபைல் ஃபோன் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஸ்டஃப் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னான். நீங்கள் வந்து அவங்களுக்கும் சேர்த்து யோசிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ தான் எனக்கு வந்து சுளீர்னு ஒரு விஷயம் யோசிச்சுது. இவங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கிறதாகவும் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த 8 years 9 years ஓல்டு சில்ட்ரன் வந்து இவங்கள விட மோர் வல்னரபிளாக இருக்கிறதாகவும் அவங்க நினைக்கிறாங்களே, அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி எனக்கு வந்து தெரிஞ்சுது. அப்போது when we give the space to the children,
அது அவங்களுடைய வார்த்தையை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப எதை பத்தி வேணாலும் பேசக்கூடிய தெளிவும் அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பேசக்கூடிய அளவுக்கான கிளாரிட்டியும் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரியுது. Just that space is not there. Yeah. Very nice. Very nice.